அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை அன்படுத்தி கொண்டு வருகிறேன். சங்கீதம் 37ல 30, 31 பாருங்களேன். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து, அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அப்ப நீதிமானாகிய நம்மை குறித்து, என்னை குறித்து, உங்களை குறித்து, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள். அந்த நீதிமான்களுடைய வாய் என்ன செய்யுமா? ஞானத்தை உரைக்கும். அவருடைய நாவு என்ன பண்ணுமா? நியாயத்தை பேசுமா. அப்ப நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் என்கிற அடையாளத்திலே நான் வாழும் பொழுது நான் ஞானமாய் பேசுவேன். இன்னைக்கு நம்ம உள்ள இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நம்ம ஞானம் இல்லாம பேசிடுறோம் அப்படி சொல்றோம்ல. அன்னைக்கு மட்டும் யோசிச்சு பேசியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அன்னைக்கு மட்டும் ஞானமா பேசியிருந்தான் ஞானமா பேசியிருந்துக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்ப நாம் ஞானவான்கள், கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் என்கிற அறிவு நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாய் ஞானத்தை பேசும், நம்முடைய நாவு நியாயத்தை பேசும். அவன் எது சரியோ அதை பேசுவோம், எது ஞானமோ அதை தான் பேசுவோம். அவன் நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட மாட்டோம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிவான்கள். அதுக்குரிய ஒரு திறவுகோல், ஒரு கனெக்ஷன் என்ன பாருங்களேன். அடுத்த வருஷம் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறதா. அப்ப நான் நீதிமான் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. ஞானமா எப்படி பேசுறதுன்னா, அடுத்த வசனம் லிங்க் இருக்கு. என்னன்னா, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய பைபிள் வேதம் எங்க இருக்கு? வீட்டுல ஒரு அலமாரியில இருக்கு, அல்லது ரேக்ல இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் வசனம் உன் இருதயத்தில் இருக்கட்டும் என் மகனே, என் வசனம் உன் இருதயத்தில் இருக்கட்டும் என் மகளே. அப்ப கர்த்தர் அருளிய அந்த வேதத்தை தியானித்து, அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்துள் நிறைந்திருக்கும் பொழுது என்ன நடக்குது? நான் நீதிமான் என்கிற வெளிச்சத்தில் வாழ்கிறேன். அந்த கர்த்தருடைய வசனம் என் இருதயத்தில் இருக்கிறபடியால் நான் ஞானமாய் பேசுவேன், நான் நியாயத்தை பேசுவேன். ஆமென். அப்ப மக்கள் நம்முடைய பேச்சை கேட்கறதுக்கே வருவாங்க. உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போலான்ற மாதிரிதான் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. உங்ககிட்ட பேசினா இது ஒரு நிம்மதி எனக்குள்ள இருக்கு அப்படி சொல்லுவாங்க பாருங்க. சிலர் ஆண்டவர் அறியாதவங்க சொல்லுவாங்க, ஒரு குட் வைப் நீங்க இருக்கிறப்ப, நீங்க பேசுறப்ப இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை நீ படித்து உன் இருதயத்தை என் வசனத்தால் நிறைத்துவை என்று சொல்றான். அப்படி இருக்கிறப்ப நாம எப்படி இருக்கிறோம்? ஞானமாய் பேசுகிறோம், அவன் நியாயத்தை பேசுகிறோம். பேசுறது மட்டும் இல்ல, அதோட என்ன போட்டிருக்குன்னா, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்ப நம்முடைய வார்த்தைகள் சரியா இருந்தா நம்முடைய வாழ்க்கை நடைகள் சரியா இருக்கும். இல்லைங்களா? நான் நல்லா பேசினேன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வாழ்வேன். அப்ப நான் ஞானமாய் பேசினேன்னா என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஞானமா இருக்கும். அப்படியே விவேகமா நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அப்படியே இஷ்டத்துக்கு பேசிட்டு தானே வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நடைகளும் இஷ்டத்துக்கு தான் இருக்கும். எனவே தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வார்த்தைகள் நல்லா இருக்கணும். வார்த்தை நல்லா இருக்கணும்னா நான் கொடுத்த அந்த ஜீவ வார்த்தை உன் இருதயத்துல இருக்கணும்ன்றாரு. ஆமென். எனவே உங்களுடைய வாழ்க்கை நன்றாயிருப்பதற்கு, தேவனுடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கை அமைவதற்கு, தேவன் உங்களுக்கு நிர்ணயித்திருக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு கர்த்தருடைய வேதம் அவசியம். அந்த வேதம் உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும் அருமையானவர்களே. அப்பொழுது நீங்கள் ஞானமாய் பேசி நியாயத்தை பேசுவீர்கள். அதே நேரத்திலே உங்களுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. உங்கள் நடைகள் எல்லாம் வாய்க்கும், உங்கள் நடைகள் சீராயிருக்கும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கை இருக்கும். எனவே கர்த்தருடைய வேதத்தை எடுங்க, ஆவியானுடைய ஒத்தாசையோடு படிங்க. அந்த கர்த்தருடைய வேதத்துல இயேசு யார், நீங்கள் யார் என்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீதிமான்களாய் வாழுங்கள், ஞானமாய் பேசுங்கள், நியாயத்தை பேசுங்கள். உங்கள் நடைகள் ஒன்றும் பேசுவதில்லை. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.